அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால் அப்பம், தேங்காய் பால் அப்பம், முட்டை அப்பம் எப்படி செய்கிறன்றதை பார்க்க போகிறோம். பாருங்கள், நாங்கள் இதில் சுட்டு வச்சுருக்கிறோம். தேங்காய் பால் அப்பமும் பால் அப்பமும் முட்டை அப்பமும் நான் செய்து வச்சுருக்கிறேன். இது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஜோதி என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நாங்கள் பார்க்கலாம் இந்த அப்பம் எப்படி செய்கிறாண்டு. நான் இந்த அப்பத்துக்கு அரிசி மாவில் தான் செய்திருக்கிறேன். வெள்ளை அப்பம் செய்யலை, நான் சிவத்தப்பம் செய்திருக்கிறேன். பாருங்கள் நான் எப்படி செய்திருக்கிறேன்றதை வாங்க பார்க்கலாம். இந்த அப்பத்துக்கு நான் குத்துப்பச்சை அரிசி, தீட்டின குத்துப்பச்சை அரிசி தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ரைஸ் கப்பால் 2 சுண்டு குத்துப்பச்சை அரிசி, தீட்டல் பச்சை அரிசி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு பாருங்கள், 2 சுண்டு ரைஸ் கப்பால் 2 சுண்டு தீட்டல் பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோடு 2 தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 சுண்டு கோதுமை எடுத்து வச்சுருக்கிறேன். அவிச்ச கோதுமை எடுத்துருக்கிறேன் 1 சுண்டு. மற்றது 2 தேங்காய் உடைச்சி அதிൻ്റെ இளநியும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது சிறிதளவு உப்பு, கொஞ்சம் சீனி. சரியா? இப்போ நாங்கள் அரிசியை ஊற விட்டுருக்கிறோம். ஒரு 2-3 மணித்தியாலங்கள் அரிசி ஊறினதுக்கு பிறகு அதை நான் வடிகட்டி வச்சுருக்கிறேன். இது வடிகட்டின பிறகு நல்லா அரிசி தண்ணித்தன்மை இல்லாமல் நல்லா காஞ்சி போயிருக்குது. அதுக்கு பிறகு நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை வடிவாக அரித்து குருணல் எடுத்துருக்கிறேன். குருணல் குருணல் எப்படி இருக்க வேணுமெண்டா சவ்வரிசி, நாங்கள் சவ்வரிசி காய்ச்சது சவ்வரிசி எப்படி இருக்குமோ அப்படி சின்ன சின்ன குருணலாக இருக்க வேணும். அப்போ தான் நாங்கள் அப்பத்துக்கு போட நல்ல சுவையாகவும் நல்ல மொரண்டும் அப்பம் இருக்கும். இப்போ நான் இப்போ நான் 2 தேங்காய் உடைச்சி அந்த இளநீ எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அப்பத்துக்கு இளநீ சில பேர் ஊரில் ஸ்ரீலங்காவில் சில பேர் அப்பத்துக்கு கல் விடுவினா, நான் கல் விட இல்லை. நான் அப்பத்துக்கு இங்கே கல் எடுக்க இல்லாது அப்பத்துக்கு நான் இளநீ விட்டுருக்கிறேன். இப்போ நான் அப்பம் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறேன். அப்பம் நாங்கள் அப்பத்துக்கு குருணலை நாங்கள் ஊரில் காய்ச்சிருந்தாங்க. நான் இது காய்ச்ச இல்லை, நல்லா கொதித்த தண்ணி இருக்குல்ல, சுடு தண்ணியை குருணலுக்குள்ள விட்டு நல்லா கரைக்க போகிறேன். கரைக்கல அது அவிஞ்சு நல்லா மொறுவாக இருக்கும். அதோடு நான் பச்சை தண்ணியையும் கலந்து இளநியையும் கலக்கிறேன். பாருங்க, தேங்காய் உடைச்சி எடுத்த இளநியையும் சேர்த்து கலக்கிறேன். பாருங்கள், கலக்கைக்க இப்போ நாங்கள் ஊரில் குருணலை காய்ச்சிக்க அது அவிஞ்சு அப்படியே கரைஞ்சி போடும். இது நாங்கள் இப்படி இதெண்ணெய்க்கில் அது அவிஞ்சு நல்லா மொரண்டி இருக்கும் அந்த குருணல். பாருங்கள், அந்த சைட்லையெல்லாம் சவரிசி குருணல் மாதிரி இருக்குது. இந்த அப்பம் நல்ல பதமாக அந்த குருணல் எடுத்து குருணலை நாங்கள் பதப்படுத்துகிற தன்மையில் தான் இருக்குது இந்த அப்பம் சுடுகிறது. அப்போ தான் அப்பம் நல்ல இதாக வரும். பாருங்கள், நான் அந்த குருணலை எடுத்து நல்ல வடிவாக எல்லாம் விட்டு கலந்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் ஆற விட வேணும். நல்லா நான் சுடுதண்ணி எல்லாம் விடுகிறது தானே, ஆற விட வேணும். பாருங்கள், அதுக்கு பிறகு ஆறுனத்துக்கு பிறகு நான் அவித்த கோதுமை 1 சுண்டு போட்டு புளிஞ்சு வச்சுருக்கிற தேங்காயில் 2-3 பாலையும் விட்டு கலக்கிறேன். பாருங்கள், தேங்காய் பாலையும் விட்டு கலந்து வச்சுருக்கிறேன். அது இப்போ வெயில் வைக்கின்றபடியாக டக்குன்னு புளிச்சிடும். பாருங்கள், ஒரு 2-3 மணித்தியாலம் தான் நான் புளிக்க வச்சேன்னா அது நல்லா புளிச்சுட்டுது. பாருங்க, புளிச்சு நல்லா அப்பத்தமாக நல்ல இதாக இருக்குது. பார்த்திங்க, நான் எப்படி கரைச்சி வச்சேன்னா அப்படியே நல்லா புளிச்சு நல்ல இதாக இருக்குது. அதுக்கிடையில் நாங்கள் உடைச்சி வச்ச தேங்காய் 2 தேங்காயையும் புளிஞ்சு பால் எடுத்து அந்த பாலை நான் நல்லா அடுப்பில் முருகை காய்ச்சிறேன். பாருங்கள், அதுக்குள்ள சீனியும் கலக்கிறேன். ஒரு சிறிதளவு உப்பும் போட்டு நல்லா நான் காய்ச்சிறேன். கட்டிப்படக்கூடாது, தேங்காய் பால் கட்டிப்படக்கூடாது. கட்டிப்படாமல் நல்லா காய்ச்ச வேணும். நல்லா கொதித்து பொங்கி வரைக்கும் அது சில வேளை திரண்டு போடும். திரையாமல் பாலை அப்படியே காய்ச்சி எடுக்க வேணும். காய்ச்சினதுக்கு அப்புறம் நான் பாருங்க அப்பச்சட்டியை வச்சு அப்பத்தை விட்டு வடிவாக எல்லாம் சைட் எல்லாம் அப்படி ஆட்டி தண்ணிக்கலாம். அப்பம் நல்லா வட்டமாக வரும். அதுக்குள்ளே தேங்காய் பாலை விடுகிறேன். தேங்காய் பாலை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட அது ஒரு 2 தரம் ஒரு கொதிச்சு கொண்டு வர, அடுப்பு எரிஞ்சு கொண்டு வரவே அப்படியே நல்லா அந்த அப்பம் நல்ல வடிவாக நாங்கள் தயாரிச்சிருந்தோம்ண்டால் அப்பத்து கிளவியை நல்ல வடிவாக தயாரிச்சிருந்தால்
அப்பம் ஊற்றின உடனே சட்டியோடு அப்படியே கிளம்பி வரும் பாருங்க. நான் ஊற்றவே அப்படியே அப்பம் சைட்டாலையெல்லாம் நல்லா கிளம்பி முரண்டு இருக்குது பாருங்க. தேங்காய் பாலையெல்லாம் விட்டு நல்ல இதாக இருக்குது பாருங்க. அப்படியே விட்ட உடனே சட்டி சூட்டிலேயே அப்படியே அந்த அப்பத்து கலவை பாருங்க சைட்டால் அப்படியே அப்பம் கலருது. நாங்கள் ஒரு தட்டால் பிரட்டத்து கூட தேவையில்லை. அப்படியே இதில் கொட்டை தட்டில் கொட்டை அப்படியே நான் கலண்டு வேறேன் அப்பம். என்னுடைய மகனுக்கு முட்டை அப்பம் கூட விருப்பம் என்றபடியாக நான் முட்டை அப்பமும் செய்திருக்கிறேன் பாருங்க. அந்த மாக்கலவியை அப்பச்சட்டிக்க விட்டு முட்டையை அடித்து ஊற்றி போட்டு அந்த முட்டைக்கு வந்து சிறிதளவு உப்புத்தூள் போட்டுட்டு சீரக மிளகாத்தூள் இடித்து வச்சுக்கோ. சீரகமும் மிளகும் போட்டு இடித்து வச்சுருக்கிறேன். அந்த தூளையும் போட்டு மூடிவிட முட்டையப்பம் ரெடி. என்னுடைய மகன் நல்லா சில்லி சோஸோடு விரும்பி சாப்பிடுவார் முட்டையப்பம். பாருங்க இப்படி இருக்குதான அப்பங்களெல்லாம் செய்து வச்சுக்கிற முட்டையப்பம் தேங்காய் பால் அப்பம். நல்ல யாழ்ப்பாணத்து முறையில் நல்ல சுவையான உடனடி அப்பம் பாருங்க எப்படி இருக்குதாண்டு. அப்போ முரண்டு அப்பம் இருக்கு. நீங்களும் இந்த அப்பத்தை நான் என்னுடைய மெதட்டுக்கு நீங்களும் செய்து பாருங்கள். அப்பத்து குருணிங்க வந்து நீங்கள் காய்ச்சாதீங்க. கொஞ்சம் சுடு தண்ணியும் பச்சை தண்ணியும் கலந்து செய்து பாருங்கள். அப்பமுட நல்ல டேஸ்டாகி நல்லா அப்படியே சட்டியோட பிரண்டு கொண்டு வரும் அப்பம். அந்த அப்பம் போட்டு கிளப்ப தேவையில்ல அப்படியே கிளம்பி வரும் பாருங்க. நீங்களும் அப்பம் செய்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்தான்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.